டீ குடிச்சா கிளம்புங்கய்யா, பெஞ்சு தேஞ்சிட போகுது. சார். தேங்க்யூப்பா. உங்களுக்கு? எனக்கு பசிக்கல சார். தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு வயலினிஸ்ட் சார். இந்த லைட் மியூசிக்லாம் வாசிக்கிறாங்களே? இல்லை சார், மியூசிக் டைரக்டருக்கெலாம் ராஜா சாருக்கெலாம் வாசிக்கிறேன் சார். ஓ, சார் என்னை மன்னிச்சிருங்க சார். நான் ரொம்ப வயலண்ட்டாக நடந்துக்கிட்டேன். பரவாயில்லப்பா. இல்லை சார், உங்கள் பொண்ணை நான் அவ்வளோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். என்ன நடந்ததுன்னு தெரியாமல் தவறாக புரிஞ்சுக்கிட்டு என்னை மன்னிச்சிடுங்க சார். உங்கள் பொண்ணு பொழைச்சிருந்தா உங்கள் பொண்ணை எனக்கு கொடுத்துருங்கன்னு உங்கள் காலில் விழுந்திருப்பேன் சார். தம்பி, இப்போ தெரியுது என் பொண்ணு என் உன் வீட்டில் தங்கியிருக்கான்னு. எத்தனை தடவை கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்டிருப்பேன். எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிறப்பா. தம்பி, இனிமே என் பொண்ணு உங்கள் வீட்டில் இருக்க மாட்டான் சார். இன்னைக்கு சாயங்காலமே என் பொண்ணை எரிச்சிடுறேன். சார் வேணாம் சார். இவ்வளோ நாள் நான் எப்படியாவது உங்கள் மகளை வீட்டு விட்டு வெளியேறணும்னு கஷ்டப்பட்டேன், முடியல. இப்போ நீங்கள் எரிச்சா போயிடுவா சார். ஆனால் எனக்கு தெரியும் நம்ம 2 பேர் மனசும் ஆறாது. எனக்கு ஒரு 3 நாள் கொடுங்க சார். உங்கள் மகளை கொண்டவனை கண்டுபிடிச்சி உங்கள் காலில் போடுறேன் சார். நான் சொல்கிறது கேளுங்க சார். நம்ம 2 பேரும் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் சார். இல்லைப்பா. அப்புறம் பவானி அடக்கம் பண்ணலாம். ப்ளீஸ் 3 நாள் பொறுங்க சார். சார் அந்த கத்தியை கொடுங்களேன். தம்பி, நான் சொல்கிறது கேளுங்க சார், கொடுங்க ப்ளீஸ். இல்லைப்பா. அந்த கத்தியை என்கிட்ட கொடுத்துருங்க சார். என்னையா சார் எஃப்ஐஆர் போடாம பாத்துக்கோங்க சார். இவன் பண்ணதுக்கு உனக்கு சேர்த்து எஃப்ஐஆர் பண்ணும். போய் உட்காரியா. இதுல யார் யோகேஸ்வர? நான் தான் சார். பவாச்சலத்துறங்க மாமாவா? ஆமாம் சார். இந்த கேஸுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? இறந்து போன பவானி இவனுக்கு சொன்னோம் சார். அந்த பொண்ணோட அப்பா சாப்பிடாம இருக்கார் சார். அந்த ஆளு என்ன லூசா? ஒன்னா இருந்த போச்சே கஷ்டம்தான். அதுக்கு என்ன எவன் அடிச்சான்னு கண்டுபிடிச்சிங்களா, அரெஸ்ட் பண்ணிட்டீங்களான்னு தாட்டு போட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கறா. வயசான ஆளாச்சான்னு பாக்குறேன். இல்ல சரி, அந்த ஆள் உனக்கு என்ன ரோவு முறை? மாமா முறை சார். சார் அந்த கார் யார் ஓட்டினா தெரிஞ்சா தெரிஞ்சா என்ன பண்ணுவேன்? தண்டனை கொடுத்து அப்ப நாங்க எதுக்கு நாக்கு வலிக்கிறக்கா? கொன்னவன் யாருன்னு தெரிஞ்சா கொஞ்சம் மனசாரும் சார். டெய்லி 10 ஆக்சிடென்ட் நடக்குது, இடிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. நம்மளா ஏன் உஷாரா இருக்கணும்? அந்த பொண்ணை அடிச்சவனை கண்டுபிடிக்க முடியாது. அவன் ஒரு திருட்டு கம்னாட்டி காரை திருட்டு வேகமா போயிருக்கான். பொண்ணு குறுக்க வந்துருச்சு, இடிச்சுட்டு போயிட்டான். பயத்துல ரோட்லயே கார் விட்டு அப்ஸ்காண்ட் ஆயிட்டான். எங்க காரை விட்டேன் சார்? பைலட் தியேட்டர் பின்னால. யார் சார் கார் ஓனர்? ஐபுல்லா ரோட்ல ஒரு மெக்கானிக் கிட்ட கார் சேல்ஸுக்கு வந்திருக்கு. வெளில நிப்பாட்டு போயிருக்கான். நைட்டு இவன் உருவிட்டான். திருட்டு போன பொருள் திரும்ப வந்துருச்சு. கேஸ் க்ளோஸ். ஏகிட்ட பித்தல பாத்தியா நீ? எங்கடா காயில? சத்தியமா தெரியாதுண்ணா. எந்த காயில போட்ட? எங்க அம்மாரியே நான் திருடலண்ணா. ஓடி போயிடு. காயிலோட திரும்பி வரலாம். சுண்ணாம்பு தடவிடும். வேலை வேலைன்னு வர வேண்டியது, வேலை கொடுத்தா நமக்கே ஆப்பு வைக்க வேண்டியது. இனிமேல் இந்த பக்கம் வா நீ மாவன. என்ன சார், செகண்ட் ஹேண்ட் கார் ஏதாவது கிடைக்குமான்னு? செகண்ட் ஹேண்டா? அவன் புது கார் போறா, நீங்க என்ன செகண்ட் ஹேண்ட்றீங்க? பட்ஜெட் இல்லப்பா. என்ன கார் வேணும்? அக்கார்ட் மாதிரி ஏதாவது? அக்கார்ட்லாம் இல்ல, ஐகான் இருக்கு. 98 மாடல், சிங்கிள் ஓனர். என்ன ரேட்டு? 3 ரூபா. ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே. அப்ப நீயே ரேட் சொல்லு. ஒரு 2 ரூபாக்குள்ள. 2 ரூபாக்குள்ளயா? அதோ மாருதி ஆம்னி இருக்கு, பாக்குறீங்களா? அது எவ்வளோ? நீ சொன்ன பட்ஜெட் தான், 2 ரூபா. செகண்ட் ஹேண்ட் மாட்டி 2 ரூபாய் சார், வண்டி பக்கா கண்டிஷன் சார். கிலோமீட்டரும் கம்மியாக தான் ஓடி இருக்கு. இது எவ்வளோ? ஏய் மூடாத, அதெல்லாம் சேலுக்கு இல்லை. அது எதுக்கு தொடர நீ? அது என்ன ரேட்டு சொல்லலாம்? சேலுக்கு இல்லைன்னால. அப்படியே எங்க நிக்குது? உடம்பு சரியில்லை, படுத்து தூங்குது. கிளம்பு கிளம்பு. உங்களை பார்த்தா கார் வாங்க வந்த மாதிரி தெரியல. கிளம்பு. ஹலோ. ஏய் பட. இப்போ என்ன நடந்துச்சு? டான்ஸ் நடந்துச்சு. ஏய்
நீ என்ன பண்ற இன்னும்? இன்னொரு தடவை உன்னை பார்த்தேன். प्लीज कम डालो भाई खाने दे भाई அந்த பச்சைக்காரு விலைக்கு வேணும்ப்பா. எங்கள் ஓனர் கொடுக்க மாட்டார் சார். ஏன்? அது ஒரு பிரச்சனைக்காரு. பிரச்சனைக்காரா? யாராச்சும் இடிச்சு கொண்டாங்களா? இல்லை, அது வேறு மேட்ரு. என்ன மேட்ரு? எங்கள் ஓனர் சொந்தக்கார் ஒருத்தர் கார் எடுத்துகிட்டு போனார். எனக்கு சாயங்காலமே போலீஸ் வந்துடுச்சு. அதில் வந்து எல்லாருமே வள்ளுன்னு விழுந்துக்கிட்டு இருக்காரு. அந்த சொந்தக்காரர் பேர் என்ன? சம்பத். அவர் வீடு எங்க? ஒரு தடவை அவங்க வீட்டில் கூழ் ஊற்றுனாங்க. இந்த டப்பிங் போர்டு உடம்பு போடுவாங்க, தேட்டு பேர் என்ன? பைலட்டு. அதுக்கு பின்னாடிக்கு அவசியம் போல தான் இருக்காரு. அண்ணன் உள்ளதாண்டா இருக்காரு. அண்ணனை கூப்பிட்றா. அண்ணே, அண்ணன் கூப்பிட்றாருண்ணே. டேய், நீ தான்டா அந்த பொண்ணை கொன்ன? சார், யார் சார்? நீ கத்திடு சார். சொல்ற ராஸ்கல், 12ஆம் தேதி காலையில நீ தானே அந்த பொண்ணை அடிச்சு கொன்ன? ஐயோ, நான் யாரையும் கொல்ல சார். என் குலம் சத்தியமா யாரையும் கொல்ல சார். நீ தானே அந்த மெக்கானிக் சைடுல கார் எடுத்து வந்த? சொல்றா, உண்மையை சொல்லு. சார், யாருக்கிட்டே சொல்லிடாதீங்க சார். என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு அவன் நாட்டுட்டு செத்துருவா சார். அது பச்சை கலர் கார் தானே? ஆமா சார். தேனாம்பேட் செகண்ட் வேகமா வந்தல்ல? ஆமா அங்க சார். அந்த பொண்ணை நீ இடிக்கல? சத்தியமா நான் யாரையும் அடிக்கல சார். டேய், நீ போய் சொன்னா உன் கழுத்தை. அரு சார், கழுத்தாரு. நான் சொல்றத முழுசா கேட்டாரு சார். உன் கண்ணால பாத்தியா சார்? அதான் சார் நிஜம். டேய், என்னடா சொல்ற? எதுடா நிஜம்? படுத்திருக்க அது என் பொஞ்சாதி சார். ஆனா குழந்தை எங்க குழந்தை இல்லை. என்னது? என் பஞ்சாதிக்கு 13 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்துச்சு. வெளியே வந்தோடனே செத்து போச்சு. தலையில் ஒன்றும் ஓடல. எனக்கு தெரிஞ்ச தொழில் திருட்டு சார். எக்மோர் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். 2 குழந்தை பிறந்த வார்டுக்கு போய் ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டேன். நான் சொல்கிறதெல்லாம் நிஜம் சார். தயவு செஞ்சு என் குழந்தைய பிரிச்சிடாதீங்க சார். என் பொண்டாட்டி செத்து போவா சார். உன் காலில் விழுறேன் சார். நான் சத்தியமாக யாரையும் கொல்லல சார். நான் சொல்கிறத சரசு, என்னண்ணா? அன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து குழந்தைய கூட்டு வந்தல? நான் எங்க வந்தேன்? எனக்கு தெரியாது. ஏய், இவர் நம்ம ஃப்ரெண்டுடி. என் சித்தி பொண்ணு சார். நான் போறேனா? ஏய், ஒரு நிமிஷம் நில்டி. அன்னைக்கு நம்ம தேனாம்பேட்டில் திரும்பும்போது நீ ஏதாவது ஆக்சிடென்ட் பார்த்த? ஒரு பொண்ணா? ஆமாண்டி, பாத்தியா? ஸ்கூட்டர்ல வந்து கீழே வந்துச்சு. அதுவா? ஆமா, ஆக்சிடென்ட் பாத்தீங்களா? பார்த்தேன். என்ன பாத்தீங்க? ஏதாவது க்ளூ கிடைச்சதா? கிடைச்சது. நெக்ஸ்ட் என்னடா பண்ண போகிறோம்? ஒரு நிமிஷம். செல்லுங்க. உள்ள இருக்கு.
கடைக்காரன் எங்க இருக்காரு? அதோ அண்ணா இது என்ன கலர்? அண்ணா சொல்லுண்ணா, இது என்ன கலர் சொல்லுண்ணா, ப்ளீஸ் சொல்லுண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, இது என்ன கலர் சொல்லுண்ணா. என்ன தம்பி நடக்குது? ப்ளீஸ்ண்ணா, இது என்ன கலர் சொல்லுண்ணா. அப்போ இது என்ன கலர் சொல்லுண்ணா. இது பச்சை கலர் தானே தம்பி? தம்பி, உங்க பொண்ணை கொண்டவனை கண்டுபிடிச்சிட்டேன் சார். யார் அவன்? யார் அவன்?
நான் தான் சார் அந்த பாவி. நான் தான் சார் உங்க பிள்ளைய கொண்டேன். நான் தான் சார் நீங்க தேடுற கொலைகாரன். என்ன கொல்லுங்க சார். என்ன கொன்னுடுங்க சார். நீ கொண்டு இருக்க மாட்டடா. நீ தங்கடா கட்டு. நீ தங்கம். நீ கொண்டு இருக்க மாட்ட. இல்ல சார், நான் தான் கொன்னேன். அன்னைக்கு காலையில என்னாச்சு? ஒருத்த பச்சைக்காரில் எடுத்துட்டு போயிட்டா சார். இழுத்தா ஜவ்வுக்கு எழுதிரும். ரெண்டு போட்டுருக்க பார்க்கலாம். சாரி சார், மன்னிச்சிடுங்க சார். எமர்ஜென்சி சார். சாரி சார். உங்க பிள்ளைய, உங்க உயிரை நான் தான் சாவடிச்சிட்டேன். என்ன கொல்லுங்க சார். என்ன கதற கதற கொல்லுங்க சார். உன்னடா எப்படிடா கொல்றது? உன்னடா எப்படி கொல்றது? உன்னால கொல்லப்பட்ட என் பொண்ணே உன்னை இவ்வளவு நேசிக்கும் போது நான் எப்படிடா கொல்றது? அட கடவுளே, இந்த குழந்தைகளை நீ சேர்த்து வச்சிருக்க கூடாதா? ஏடா என் குழந்தைகளை பிரிச்ச? டேய் பாவி, ஏடா என் குழந்தைகளை பிரிச்ச? ஏடா என் குழந்தைகளை பிரிச்ச? ஒரு சின்ன தப்ப கூட மன்னிக்காத இந்த உலகத்துல கொலை செஞ்ச என்ன ஏன் சார் உங்க பொண்ணு மன்னிக்கணும்? ஐயா, எனக்கு மனசு தராதையா. எங்கடா எங்க என்ன கண்டதனமா வெட்டி உங்க பொண்ணோட புதைச்சிடுங்க சார். என்ன அந்த கோவில்ல புதைச்சிடுங்க சார். இந்தாங்க சார் உங்க கத்தி. ஐயோ பவானி, என் செல்லவே, உன்னோட எரிச்சிருக்கலாம் வெடி தங்கம். தம்பி, என் பவானி இங்க இல்லடா. என் குலதெய்வம் இந்த மண்ணில் இல்லடா. என் பொண்ணை இங்க நான் போதைக்கலடா. என் சொந்தக்காரங்க கண்ணை மறைக்கிறதுக்கு என்ன அண்ணன் கூத்துறான். என் பொண்ணை கொண்டு விட பழி வாங்குற வரைக்கும் அவளை புதைக்க மனசு வரலடா. பாப்பா, என் தெய்வத்தை வந்து பாரு. உன் பவானி வந்து பாருப்பா. வாடா, வா, பவானி வந்து பாரு. வாடா, தெய்வத்தை வந்து பாரு.
பண்ற டேய் என்னடா பண்ற டேய் 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 என்னடா பண்ற டேய் மேல வாடா கடவுளே இந்த குழந்தையை காப்பாத்து கடவுளே இந்த குழந்தையை காப்பாத்து